ஹாய் கைஸ். ஆஃப்டர் மேத் ட்ராமாவோட பார்த்தியோட ஸ்டார்டிங் சீனில் டாங்க்கு ஒருத்தரோட கண்ணு ப்ளூ கலரில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அவர் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணோட பேர் ரியா. ரியாவும் டாங் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் படிக்கிறா. டாங் அந்த ஆளையும் ரியாவையும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். அந்த ஆள் ரியாவை ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியவும் டாங் அந்த ஆள் கிட்ட சண்டைக்கு போகிறான். ரியா அது தான் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஆனால் டாங் அதை நம்புற மாதிரி இல்லை. அந்த ஆள் கடுப்பாயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். அடுத்த சீன்லேயே டாங்கை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. ரியா தான் போலீஸ்கிட்ட டாங்காக மன்னிப்பு கேட்டு அவனை வெளியே கூப்பிட்டு வரா. ஆக்சுவலி இன்னைக்கு டாங்கும் கிம்மும் வெளியே டேட்டிங்க்கு போகிறதா இருந்திருக்கும். டாங் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டதால அவனால் வர முடியாமல் போயிடுது. பாவம், இது தெரியாமல் கிம் டாங்காக வெயிட் பண்ணி நைட்டே ஆயிடுது. டாங் கிம்க்கு ஐம் சாரின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த மெசேஜை பார்த்துட்டு கிம் எதில் பார்த்தா அங்கே ஒரு அம்மா தான் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கிம் தான் அம்மா அப்பாவை பற்றி யோசிச்சு பார்க்குறா. கிம்மோட அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. அந்த டைமில் கிம்மோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். அவங்க தான் கிம் கிட்ட நான் இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கிம் அதை யோசிச்சு பார்த்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. டாங் பின்னாடி இருந்து வந்து அவள் ஷோல்டரில் கை வைக்க கிம் பயந்தே போயிடுறா. அங்கேருந்து கிம் போகலான்னு பார்க்க டாங் அவளை போக விடாமல் பிடிச்சி வச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்க கிம் ஏதோ ஒரு பயத்தில் டாங் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு இந்த பொண்ணு நம்மளை அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லி டாங் பாவமாக பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் கியூனோட கெஃபேவை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து கியூன் கிட்ட ரொம்ப வளைஞ்சு பேசிட்டு அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறா. அந்த டைமில் டாங்கும் கியூனை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது யாரெல்லாம் சீக்கிரம் சாக போகிறாங்களோ அவங்க கண்ணு ரெட் கலரில் தெரியும். யாரெல்லாம் இன்னொருத்தவங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட கண்ணு ப்ளூ கலரில் தெரியும் போல இருக்கு. அடுத்த சீனில் கிம் டாங்கை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. கிம்மை பார்த்தோன்னே டாங் 2 கண்ணத்தையும் மறைச்சிக்கிறான். எங்கே மறுபடியும் அடிச்சிடுவாளோன்னு சொல்லி. கிம் டாங் கிட்ட இனிமேல் நீ லேட்டாக வந்துட்டு என்கிட்ட எந்த வித சாக்கு போக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா. அதாவது நம்ம டேட்டிங்கை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டு டாங்கும் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேவே 2 பேரும் வெளியே டேட்டிங்க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கியூனோட கெஃபேல காட்டுறாங்க. கியூன் கிட்ட வந்து ஒரு பொண்ணு வளைஞ்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கியூனுக்கும் தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து கியூனை அடிச்சிடுறான். அப்போது அந்த செகண்ட் கியூனோட கண்ணு ப்ளூ கலரில் மாறுது. நம்ம லவ் பேர்ட்ஸ் டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ அங்கே நிற்கிற ஒரு பொண்ணோட கண்ணு டாங்க்கு ரெட் கலரில் தெரியுது. உடனே டாங் போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து போக விடாமல் பண்ணுறான். அந்த பொண்ணு இவன் தாங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு ஹெல்ப்னு கத்த ஆரம்பிச்சிடுது. அந்த டைம் கியூன் அங்கே வந்து டாங்கை அடித்து அந்த பொண்ணு அங்கேருந்து போக விட்டுறான். டாங் கியூன் கிட்ட நீ ஏன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்க நான் எதுக்காக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கியூன் கேட்குறான். இதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்து டாங் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். கியூனோட கெஃபேல வந்து கியூனை ஒருத்தன் அடிச்சிருந்துருப்பான் இல்லையா, அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பண்ணுற ஆளோட முகத்தை நமக்கு காட்டலை.